ஜென்ரல் இங்கிலீஷ், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் டே 2ஓட ஷெடியூல் பார்க்குறோம். தமிழுக்கு செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருப்போம். அதில் தமிழ், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. இங்கிலீஷ்க்கு இன்றைக்கி நம்ம டாபிக்ஸ் பார்க்குறோம். என்ன படிக்கணும்னு, வாட் டு ஸ்டடி. ஜென்ரல் இங்கிலீஷில் ப்ரோஸ், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ப்ரோஸ் படிக்கிறீங்க. ஸோ இதுக்கான புக் பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துருவோம். 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 18. நம்ம வந்து யூனிட் 7 படிச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக், அதில் லெசன் 18 படிக்கிறோம். டே 2ல் ஆப்டிடியூட் பர்சன்டேஜில் 8th புக் கவர் பண்ணுறோம். டே 1ல் 7th புக் படித்தோம் இல்லையா, இதில் நம்ம 8th புக் படிக்கிறோம். என்னெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜென்ரல் இங்கிலீஷில் நமக்கு ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிறத படிக்கிறோம். ஃபுல்லாகவே லைஃப் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டே நம்ம ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிறத படிக்கிறோம். இந்த லெசனில் என்ன படிக்கணும், ப்ரோஸோட லைன்ஸில் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேர்ட்ஸ் நம்ம படிப்போம். சினானம் படிப்போம். நிறையா வார்த்தைகள் புரியாமல் இருக்குது அப்படின்னா சினானம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். ஆத்தர் இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்களா, அதை ஃபுல்லாக படிக்கிறோம். பாக்ஸ் கண்டென்ட் வந்து படிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஆத்தர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பாக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க, டூ யூ நோ மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கிறோம். புக் பேக்கோட ஒன்லைன் கொஷின்ஸ் படிக்கிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக் பேக்கோட ஒன்லைன் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட். அதை நம்ம படிச்சுக்கிறோம். புக் பேக்கில் கொஷின்ஸ் வந்து ப்ரீஃப் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ரீஃப் ஆன்சர்லாம் தேவையில்லை. ஒன்லைனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்க கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். அதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்க்குறோம் அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 18 இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற லெசன் படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 10th லெசன் 6 படிச்சிருப்போம். 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6 படிச்சிருப்போம். அதில் என்ன படிச்சிங்களோ அந்த கண்டென்ட்டோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இந்த லெசன் இருக்கும். ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கில் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கோம்னா ஒரே டாப்பிக்கை திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஸ்டாண்டர்டில் அதை படித்து கவர் பண்ணும்போது என்டையராக அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ லெசன் 18 11th நம்ம படிக்கிறோம், இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். இதில் வாட் டு ஸ்டடி என்ன படிக்கணும், போன டைம் சொன்ன மாதிரி இதுலேயும் நிறையா லீடர்ஸ் வருவாங்க. ஸோ லீடர்ஸோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம படிக்கிறோம். அவங்க இயர்ஸ் படிக்கிறோம். எங்கே அவங்க வந்து நேட்டிவ், அவங்க எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறத படிக்கிறோம். எங்கே அவங்க ரூல் பண்ணாங்க, அந்த பிளேசஸ்லாம் என்னன்னு படிக்கிறோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க யார், சப்போர்ட்டர்ஸ் இவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்த்து இல்லை வேற யாராச்சும் அதர் மென்னை எதிர்த்து சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண பீப்புள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க வந்து சண்டை போடும்போது அந்த சண்டையில் இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பேட்டில்ஸ் பற்றி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபைனல் டேஸ், அந்த லீடரை வந்து ஃபைனல் டேஸ் எப்படி கழிச்சாரு, இறந்து போனாரா, இல்லை அந்த ராஜ்யம் வேண்டான்னு விட்டுட்டு போனாரா, தூக்கில் போட்டாங்களா அப்படிங்கிறதோட லாஸ்ட் ஃபைனல் டேஸ் ஆஃப் த லீடர்ஸ் என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் போனோம் அப்படின்னா போன டைம் சொல்லிட்டேன் 7th புக் நம்ம பார்த்தோம் பர்சன்டேஜ். இப்போ நம்ம 8th புக்கோட பர்சன்டேஜ் சம்ஸ் பார்க்குறோம். ஸ்கூல் புக்கோட சம்ஸ். ஸோ வாட்டர் ஸ்டடியில் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் படிக்கணும், எக்ஸாம்பிள் சம்ஸ் படிக்கணும், எக்ஸசைஸ் சம்ஸ் படிக்கணும். அதுக்கடுத்து புக் பேக் ஒன்லைன் கொஷின்ஸ் பார்க்குறோம். ஃபார்முலாஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ். இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இதே லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேறு ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தவங்க ஓப்பன் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது மேக்ஸோட எக்ஸசைஸ் சம்ஸோட ஆன்சர்ஸ். நீங்கள் அதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் படிக்கிறதுக்காக இந்த லெசன் மேக்ஸோட லெசன் 8th வந்து எந்த பேஜெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற பிடிஎஃப் அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிற அந்த போமோட பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து 11th ஹிஸ்ட்ரியோட லெசன் 18 கொடுத்துருக்கோம்ல, இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல், இதெல்லாம் கொடுத்துருக்கேன். லெசன் வந்து இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்டையர் லெசனையும் ஒன்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். லெசனை புரிஞ்சுக்கோங்க. எல்லா லைனையும் மார்க் பண்ணாமல் கரெக்டாக எப்படி மார்க் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நோட்ஸ் டேக்கிங், நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். ஸோ புதுசாக வரவங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் 270 days ப்ரோக்ராம் அப்படிங்கிற வீடியோஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து டே 1 ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டினியூவேஷன் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நைட் 8 o'clock வந்து அப்லோட் ஆயிரும். டே 1ஓட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லாதவங்க சொல்லிடுங்க. ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 days ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 days ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 days 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது.
டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு டே 1 டே 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி லான்ச் பண்ணோம். செப்டம்பர் 16ஆம் தேதி டே 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. செப்டம்பர் 8லேருந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 days அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 days. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 days ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.